Hello students, in this video I am going to continue the DQL statements. So DQL data query language la next part la நம்ம பார்க்க போறது the additional statements like group by and order by and also join. So இந்த மூணு கேஸ பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். First thing, ஒரு queryன்னு எடுத்துட்டா ஒரு queryingல select statementல என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு generalized structure, ஒரு டேபிள்லேருந்து ஒரு query நீ select statementக்காக யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா what are the options it may have அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுல this is a general format for that. Select, it's a keyword. Selectங்கிறது தான் keyword. Select query தான் நீ கொடுக்க போற. இதுல இந்த bracket இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் bracket, இது எல்லாமே ஆப்ஷனல். ஆப்ஷனல்னா நீ கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு bracket இருக்கு, அப்புறம் இங்கே வேர் கண்டிஷன் ஒரு bracket, group by கண்டிஷன் ஒரு bracket, having கண்டிஷன், order by, இது எல்லாமே ஆப்ஷனல். இதை நீ கொடுக்கலாம், உனக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் என்ன உனக்கு கம்பல்சரி கொடுக்க வேண்டியது. இதில் ஃப்ரம் கேப்ஸில் இருக்கிறது கீவேர்டு. ஸோ ஆக்சுவல் என்ன, செலக்ட் காலம்ஸ் ஃப்ரம் கீவேர்டு டேபிள் நேம், இவ்வளோதான். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது ஒன்று என்ன பண்ணலாம், எல்லா காலம்னா என்ன வரும் உங்களுக்கு, ஸ்டார்னு கொடுப்பீங்க. ஆல் காலம்ஸ் அப்படின்னு சொன்னால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னு கொடுத்துருவீங்க. இட் சப்போஸ் டிஸ்டிங்க்ட் டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னா அப்போ டிஸ்டிங்க்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது என்னது உங்களுக்கு காமன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் ஆர் செலக்ட் காலம் டிஸ்டிங்க்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படி வரும். அதுக்கப்புறம் என்னென்ன அடிஷனல் வரணும்னா, ஏதாவது கண்டிஷன் செக் பண்ணலாம். வேர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐடி, வேர் ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1001, அது மாதிரி கண்டிஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் குரூப் பை, குரூப் பைங்கிறது என்ன, எய்தர் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். குரூப் பை சம் ஆர்டர் பை தான் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் வரும். குரூப் பைங்கிறது வந்து ஏதாவது ஒரு காலம் கொடுத்து, ஈவன் நேம் வைஸோ ரெஜிஸ்டர் நம்பர் வைஸோ ஏதாவது ஒரு காலம் எடுத்து அதை குரூப் பண்ணலாம் நீங்கள். அண்ட் தென் ஹேவிங்கிறது இங்கே கண்டிஷன், ஹேவிங் த கண்டிஷன். தென் ஆர்டர் பை தான் நீங்கள் என்ன பண்ணலாம், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் என்னது காமனாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். இதில் நம்ம ஒன் ஆஃப்டர் த ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் சிம்பிள் குவரி. சிம்பிள் குவரின்னு எடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆல் ஆர் டிஸ்டிங்க்ட் காலம் 1 to n ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் யூ ஆர் செலக்டிங் ஆல் டேட்டா ஆல் ரோஸ் இன் யர் ஃப்ரம் யர் டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நீ எப்படி கொடுப்ப, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ என்னென்னலாம் அந்த டேபிள் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸில் இருக்கோ அத்தனை டேட்டாவும் டிஸ்பிளே, அத்தனை ரோவும் டிஸ்பிளே பண்ண போகுது அதோடைய அவுட்புட்டாக. தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செலக்ட், இங்கே காலம் வந்து நேம் ஏஜ் ரெண்டு தான் கொடுத்துருக்கீங்க, ரெண்டு காலம் மட்டும் செலக்ட் பண்ணி டேபிள் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அப்போ நேமையும் ஏஜும் மட்டும்தான் உங்களோட அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண போகுது. அடுத்தது இதே ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ ஆல் டிஸ்டிங் காலம் இதுவரையில் நீங்கள் முன்னால் பார்த்தீங்க இல்லையா, அது கூட இப்போ என்ன அடிஷனாக ஆட் பண்ணுறீங்க, வேர் கண்டிஷன் ஆட் பண்ணுறீங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், செலக்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், இது வந்து டேபிள் நேம், இது காலம் நேம். என்ன கண்டிஷன், ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு திஸ் திங். அப்போ ரெஜிஸ்டர் நம்பர் இது மேட்ச் ஆகிற காலத்தை மட்டும், மேட்ச் ஆகிற காலத்துக்கு போய் கர்சர் நின்றுட்டு அந்த பர்டிகுலர் ரோவில் இருக்கிற நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, சப்போஸ் இதுக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்பரோட நேம் அணுன்னு இருந்ததுன்னா அணுன்னு மட்டும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் இந்த குவரியோட எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஒரு அவுட்புட். நெக்ஸ்ட் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்டுங்கிறது டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் டைம் எல்லாமே என்ன இருக்கும், ஒன் டைம் தான் இருக்கும் டிஸ்பிளே ஆகிறது, எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன உங்களுக்கு சின்டாக்ஸ்னால், செலக்ட் டிஸ்டிங்க்ட் காலம் நேம் ஃப்ரம் டேபிள் நேம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், செலக்ட் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் கொடுத்துட்டு என்ன காலம் கொடுக்குறீங்க, நேம் ஃப்ரம் ஸ்டாஃப்ங்கிற டேட்டா டேபிள். இப்போ ஸ்டாஃப்ங்கிற டேட்டா டேபிளில் ஒரே பேர் 2-3 தடவை இருந்ததுன்னா அந்த 2-3 டைம்ஸ் இருக்கிறது டிஸ்பிளே ஆகாது, ஒரே ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 கவிதா இருந்தால் ஒரு கவிதா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் உனக்கு இந்த டிஸ்டிங்க்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறதோட பர்பஸ். தென் நெக்ஸ்ட் ஆர்டரிங். ஆர்டரிங்கிறது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஸோ யூ ஆர் செலக்டிங் த ரோஸ் and arranging the rows in ascending, either in ascending or in descending. So அதுக்கு என்ன கொடுக்குறீங்க இங்கே, ஆர்டர் பை. மீதி எல்லாம் காமன், செலக்ட் காலம் 1 to n ஃப்ரம் டேபிள் நேம், ஆர்டர் பைங்கிறது கீவேர்டு.
and then you can give எதை ஆர்டர் பண்ண போகிறீங்க, ரெஜிஸ்டர் நம்பரையா, நேமையா, சீரியல் நம்பரையா, இல்லை ஏஜ் வைஸா, எந்த ஃபீல்டை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த காலம். அதே மாதிரி இது ஆப்ஷனல், நீங்கள் வந்து டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் கொடுக்கலாம். எதுவுமே நீங்கள் கொடுக்கலைன்னா அது அசெண்டிங்காக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் எப்போவுமே. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலக்ட், இங்கே எது டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, நேமும் டிபார்ட்மெண்ட்டும். எந்த டேபிள்லேருந்து, ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸ்லேருந்து. என்ன கண்டிஷன், டிபார்ட்மெண்ட் ஐடியாக இருக்கணும். ஆர்டர் என்ன பண்ணுறீங்க, நேம் வந்து நேமில் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன டிஸ்பிளே ஆகும், இப்போ உங்களுக்கு இதுதான் ஒரு டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் அ டேபிள். இப்போ இந்த டேபிளில் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே வந்து ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வச்சுருக்கீங்க, அதுக்கு அடுத்தது இங்கே வந்து நேம் வச்சுருக்கீங்க, அதுக்கு அடுத்தது டிபார்ட்மெண்ட் இங்கே வச்சுருக்கீங்க, இங்கே டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் எதை டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, இந்த நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும் மட்டும்தான். இந்த டேபிளுக்கு பேர் வந்து ஸ்டூடெண்ட், இந்த டேபிளோட பேர் என்ன கொடுத்துக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இது ஒன்று நான் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன், இந்த இதையும் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து சிடி டிபார்ட்மெண்ட்னு இருக்குது. இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்துருங்க. இப்போ நேம் நேராக ஜஸ்ட் நான் இங்கே ஏபிசின்னு கொடுக்குறேன். நேம் இதுக்கு ஏ, இதுக்கு பி அண்ட் இதுக்கு வந்து சி இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஜஸ்ட் நான் வந்து 1 2 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன பார்க்கும் இங்கே கண்டிஷன் வேர் ஐடி. ஸோ வேர் ஐடினா எந்த ரோ செலக்ட் ஆகிக்கும், இந்த ரோவும் செலக்ட் ஆகிக்கும், இந்த 2 ரோவும் செலக்ட் ஆகிக்கும். அப்போ இது எப்படி ஆர்டர் பண்ண போகுது, ஆர்டர் பை நேம். அப்போ நேம் இங்கே என்ன இருக்குது, நம்ம ஏபிசின்னா இங்கே கொடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே நான் வந்து இங்கே கொடுக்குறேன் அணுன்னு கொடுக்குறேன், இங்கே வந்து நான் அபின்னு கொடுக்குறேன், இங்கே அபின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன், நான் நேமு டிபார்ட்மெண்ட் இது ரெண்டுத்தையும் தான் ஆர்டர் பை நேம் ஐடியாக இருக்கணும் கண்டிஷன். ஆர்டர் பை நேம் நான் கொடுத்தேன்னா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, அணு ஐடி, அபி ஐடி இது 2 ரோவும் செலக்ட் ஆகிக்கும். ஆனால் எனக்கு டிஸ்பிளே பண்ணும் பொழுது அபி ஐடி ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது அணு ஐடின்னு வரும். ஏன் அப்படி வருது, இது தானே ஃபஸ்ட்டு வரணும், இது செகண்ட் தானே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே நம்ம ஆர்டர் பை என்ன கொடுத்துருக்கோம், நேம்னு கொடுத்துட்டீங்க. ஆர்டர் பைனா அசெண்டிங், ஏபி ஆல்ஃபபெட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இது ஏபி, அப்புறம் தான் ஏஎன் வருது. அதனால் இதை அரேஞ்ச் பண்ணுறப்போ ஆல்ஃபபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கும், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணி அந்த நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுது, நேமையும் டிபார்ட்மெண்ட்டையும். ஸோ இதுதான் அசெண்டிங் ஆர்டர். இந்த சிமிலர் வே இன்னொரு எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் டிசெண்டிங்காக இருந்தது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கும். இப்போ பார்த்ததுக்கு ஆப்போசிட், ஃபஸ்ட் பெருசு அப்புறமா சின்னது, ஸோ டிசெண்டிங்கிறது. So that's all about DQL in your இங்கே டேட்டாபேஸ் பற்றி பார்த்த கான்செப்டில் DQL ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே அவ்வளோதான்.